ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வெயிலுக்கு இதமான மின்ட் வித் லெமன் ஜூஸ் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ நம்ம லெமன் ஜூஸ் பண்ணுறதுக்கு லெமனை கட் பண்ணி தனியாக ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக பிரிச்சுக்கணும். ஏன்னா சீட்ஸோடு சேர்த்து நம்ம பண்ணும்போது அது ரொம்ப கசக்கும். கூடவே நம்ம புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். புதினா போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம லெமன் ஜூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவும் இருக்கும். நிறைய பேருக்கு ஹீட் இருக்கும், வெயிலில் ட்ராவல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் வித் மின்ட்டோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சீட்ஸ் எதுவும் இல்லாமல் ஜூஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அவ்வளோ ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா இல்லை குட்டி குட்டியாக பூச்சி இருக்கும், மண் இருக்கும், அதனால் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு தேவையான அளவு, நான் இப்போ 3 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம உப்பு கொஞ்சமாக ஒரு அரை பிஞ்ச் அந்த மாதிரி, ஒரு சிட்டிகை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். டேஸ்ட்டு கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம். சுகரோட அளவை கூட்டி கொடுக்கறதே உப்போட டேஸ்ட்டு தான். இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இது புதினா எல்லாமே சேர்ந்து அரைப்படுறதுக்காக மட்டும்தான். நமக்கு எவ்வளோ ஜூஸ் வேணுமோ அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு கோல்ட் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. சும்மா ஒரு கொரகொரப்பாக மட்டும்தான் அரைக்கணும், நம்ம பேஸ்ட்டு மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது. இப்போது இது நம்ம வேறு ஒரு ஷேக்கர் மாதிரி இருக்கிற கண்டெய்னரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இது கூட நீங்கள் லெகர் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்கு நல்லாவும் இருக்கும், வெயிலுக்கு நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நமக்கு தேவையான லெமன் ஜூஸ், லெமன் வித் மின்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கூலிங்காகவும் இப்படியும் குடிச்சிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப கூலிங்காக வேணும் அப்படிங்கிறவங்க அப்படியும் குடிக்கலாம்.